வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வர ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, பத்தாததுக்கு மீட்டிங்கை வேறு அட்டென்ட் பண்ணணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் காட் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ, ஆன் டாப் ஆஃப் தட் ஐ ஹாவ் டு அட்டன் அ மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, என்னால் முடியலப்பா, என்னால் முடியலப்பா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ எம் ஃபெட் அப், ஐ எம் ஃபெட் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, உன் இஷ்டப்படி பண்ணாத, உன் இஷ்டப்படி பண்ணாத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் டூ ஆஸ் யூ லைக், டோன்ட் டூ ஆஸ் யூ லைக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, ஃபுட்பால் மேட்ச்சில் எதிரணி எங்களை பொலன்னு பொழந்து எடுத்துட்டாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த ஆப்போசிங் டீம் பீட் அஸ் black and blue in the football match அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நீங்கள் தான் பாத்திரத்தை உடைச்சிங்கன்னு எனக்கு தெரியும், சமாளிக்காமல் உண்மை மட்டும் சொல்லுங்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ நோ யூ broke த வேஸ், டோன்ட் ட்ரை டு கவர் அப், ஜஸ்ட் டெல் த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, சிறுவர்கள் பூங்காவில் வம்பு பண்ணாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, த கிட்ஸ் கிரியேட்டட் எ ரக்கஸ் இன் த பார்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் உண்மையில பைத்தியமாக இருக்கேன், நான் உண்மையில பைத்தியமாக இருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ எம் கிரேசி அபவுட் யூ, ஐ எம் கிரேசி அபவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எல்லாரும் திட்டினாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எல்லாரும் திட்டினாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, எவ்ரி ஒன் ஸ்கோல்டட் மீ ஃபார் டூயிங் ஸோ, எவ்ரி ஒன் ஸ்கோல்டட் மீ ஃபார் டூயிங் ஸோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் குடிச்சிட்டு உளறுறான், அவன் குடிச்சிட்டு உளறுறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹீ இஸ் இன்டாக்சிகேட்டட் அண்ட் இஸ் பிளாபரிங், ஹீ இஸ் இன்டாக்சிகேட்டட் அண்ட் இஸ் பிளாபரிங் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, பீப்புள் அரவுண்ட் யூ வில் சே 1000 திங்ஸ், பீப்புள் அரவுண்ட் யூ வில் சே 1000 திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.